ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு ஸ்டார்ஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் நம்ம வந்து வேரியஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் சிடபிள்யூஎஸ்என், அதாவது வந்து சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்னா ஏதோ ஒரு டிசபிலிட்டி உள்ளவங்க, அவங்களுக்கு தான் ஸ்பெஷல் நீட் தேவை. அந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸுக்கு வந்து எந்த மாதிரி எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்னா யாருன்னு பார்க்கலாம். அதாவது வந்து ஏதாச்சும் ஒரு டிசபிலிட்டி உள்ளவங்க, லைக் பிசிக்கல் டிசபிலிட்டி, இல்ல வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, எமோஷனல், இல்ல வந்து ஏதாச்சும் லேர்னிங் ரிலேட்டடா ஏதாச்சும் கத்துக்கிறதுல ஏதாச்சும் டிசபிலிட்டி உள்ள அந்த சில்ட்ரனை தான் வந்து சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் வேணும். இந்த குழந்தைங்களை வந்து எஜுகேட் பண்ணணும்னா வந்து ரெகுலரான ஸ்கூல்ஸ்ல பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரி எஜுகேஷன் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கு. செகண்ட் வந்து இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஒன்று இருக்கு. தேர்ட் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு 3 எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்த குழந்தைங்களுக்காண்டி இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி குழந்தைங்கள வந்து எஜுகேட் பண்றதுக்கு, அவங்க படிக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்பெஷலைஸ்டு டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து அவங்க ரெகுலரா ஸ்கூல்ஸ் போயிட்டு வர்ற மாதிரி அக்கமடேஷன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கணும். அண்ட் வந்து அடிஷனல் சப்போர்ட்டும் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன். இதுலயே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஸோ வந்து இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்றத வந்து இந்த மாதிரி டிசபிலிட்டி உள்ள குழந்தைங்களுக்காண்டி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். இங்க வந்து டிசபிலிட்டி உள்ள குழந்தைங்க மட்டும் தான் படிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளைண்ட் இருக்காங்கன்னா பிளைண்டுக்குன்னு தனியான ஒரு ஸ்கூல்ஸ் இருக்கும். டெஃப் அண்ட் டம்ப் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு தனியான ஸ்கூல்ஸ் இருக்கும். பிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு தனியான ஸ்கூல்ஸ் இருக்கும். அண்ட் வந்து எந்தெந்த ஸ்கூல்ஸ்லாம் வந்து என்னென்ன டிசபிலிட்டி பீப்புள் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி டீச்சிங் மெத்தட், அப்புறம் வந்து மெட்டீரியல். இப்போ பிளைண்ட் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு டெய்லி புக்ஸ் இருக்கும். அப்புறம் டெஃப் அண்ட் டம்ப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆக்ஷன்ல சொல்லி கொடுக்குற மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து இவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் நடக்கிற ஸ்கூல்ஸ்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பெஷல் எஜுகேஷனோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இங்க வந்து ஒவ்வொரு டிசபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி செப்பரேட்டான ஸ்கூல்ஸ் இல்ல வந்து செப்பரேட்டான கிளாஸ் ரூம்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இங்க அது மட்டும் இல்லாம சைல்டு வித் டிசபிலிட்டிக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி, இப்போ பிளைண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான பிரைலி டீச்சிங் மெத்தட் இருக்கும். அப்புறம் வந்து இப்போ டெஃப் அண்ட் டம்ப் இருக்காங்கன்னா சைன் லாங்குவேஜ்ல டீச் பண்ற மாதிரியான மெத்தட் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து அவங்களோட டிசபிலிட்டி பொறுத்து டீச்சிங் மெத்தட் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இருப்பாங்க, தெரபிஸ்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான சப்போர்ட் சர்வீசஸும் இங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிரெய்லி, சைன் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டிவ் டிவைஸ், அதுக்கப்புறம் வந்து தெரபியூட்டிக் இன்டர்வென்ஷன், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்ல வந்து இருக்கும். இந்த ஸ்பெஷல் எஜுகேஷனோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சைல்டுக்குமே வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து இந்த ஸ்கூல்ஸ்ல கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்களோட டிசபிலிட்டிக்கு ஏத்த மாதிரியான கரிக்குலம் அண்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் இந்த ஸ்கூல் வந்து ரொம்பவே சிவியர் அண்ட் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், நிறைய டிசபிலிட்டிஸ் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் லிமிடேஷன்ஸ் பார்க்கலாம். இது என்னன்னா, இங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு டிசபிலிட்டி உள்ள குழந்தைங்க மட்டும் தான் எப்படி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க கூட மட்டும் தான் இன்டராக்ட் பண்ற சான்சஸ் கிடைக்கும். இந்த சொசைட்டில இருந்து ரொம்பவே ஐசோலேட்டடா தான் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த சொசைட்டி கூட இன்வால்வ் ஆகுற இன்வால்வ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இதுதான் வந்து இந்த ஸ்பெஷல் எஜுகேஷனோட லிமிடேஷன்ஸ். செகண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இன்டகிரேட்டட் எஜுகேஷன், ஒருங்கிணைந்த கல்வி. இந்த மாதிரி இன்டகிரேட்டட் எஜுகேஷன் சிஸ்டம்ல இது வந்து ஆல்ரெடி ஹெட்டிங்லேயே கொடுத்துட்டாங்க, ஒருங்கிணைந்த கல்வி, இன்டகிரேட்டட் எஜுகேஷன் சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ரெகுலரான ஸ்கூல்ஸ் தான் இங்கே வந்து. ஆனால் இந்த டிசபிலிட்டி உள்ள குழந்தைங்க வந்து ரெகுலர் ஸ்கூல்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. பட் வந்து அவங்க ரெகுலரான கிளாஸ் ரூம்ல இல்லாம அவங்களுக்குன்னு அடிஷ்னலான ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இல்ல ரிசோர்ஸ் டீச்சர்ஸ் வந்து ஸ்பெஷலா அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்க படிக்கிற அந்த டிசபிலிட்டி உள்ள சைல்டு வந்து இந்த ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி அவங்கள வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெகுலர் ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த டிசபிலிட்டி உள்ள குழந்தைங்க படிக்கும்போது நார்மல் சில்ட்ரன்ஸோடையும் சேர்ந்து தான் படிப்பாங்க. அப்படி படிக்கிற பட்சத்துல வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து தனியான ஸ்பெஷலான எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் ரொம்ப கொடுக்க மாட்டோம். இந்த இன்டகிரேட்டட் எஜுகேஷனை ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து டிசபிலிட்டி உள்ள சில்ட்ரன் வந்து ரெகுலர் ஸ்கூல்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடையும் சேர்ந்து அட்டன் பண்ணுவாங்க. பட் வந்து இங்கே இந்த குழந்தைங்களுக்கு ரிசோர்ஸ் ரூம்ஸ், அப்புறம் ஸ்பீச் தெரப்பி, ரெமெடிக்கல் டீச்சிங் மெத்தட் இதெல்லாமே தனியாக வந்து இந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு வந்து கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எதில் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா அகாடமிக் இன்டெகிரேஷன், அதாவது வந்து எல்லாருமே ஒரே இடத்துல கல்வி கற்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த இன்டகிரேட்டட் எஜுகேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இன்டகிரேட்டட் எஜுகேஷனோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷனை கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து மற்ற நார்மல் சைல்டோட இவங்க படிக்கிறதுனால சோஷியல் இன்டராக்ஷன் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும்.
அது மட்டும் இல்லாம இவங்களோட கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து அந்த சில்ட்ரன் ரெகுலரான ஸ்கூல் கரிக்குலம்ல வந்து படிப்பாங்க. இதோட லிமிட்டேஷன்ஸ் பார்க்கலாம். இங்க வந்து ஸ்கூல் சிஸ்டம் வந்து ஃபுல்லி அடாப்டடா இருக்காது. இந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி. அதே மாதிரி இவங்களுக்கு ஸ்பெஷல் சைல்டுக்கு லிமிட்டடான கிளாஸ் ரூம்ஸ் தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஸ்கூல்ஸ் வந்து இவங்களுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகாது. இன்ஸ்டெட் இந்த குழந்தைங்க தான் ஸ்கூலோட எல்லா சிச்சுவேஷனுக்குமே அடாப்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் வந்து இந்த இன்டகிரேட்டட் எஜுகேஷனோட லிமிட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன், தேர்ட் எஜுகேஷன் சிஸ்டம். இது வந்து உள்ளடக்கிய கல்வின்னு தமிழ்ல சொல்லுவோம். இங்க வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சிஸ்டம்ல எல்லா வகையான குழந்தைங்களுமே வந்து ஒரே கிளாஸ் ரூம்ல இருந்து படிப்பாங்க. டிசபிலிட்டி உள்ள குழந்தைங்க, அப்புறம் நார்மல் சைல்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே ஒரே கிளாஸ் ரூம்ல ஒரே சிலபஸ், ஒரே கரிக்குலம் வந்து இங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இங்க வந்து எல்லா சில்ட்ரனுக்கும் ஏத்த மாதிரியான சப்போர்ட் அண்ட் அக்கமடேஷன்ஸ் வந்து இருக்கும். லைக் இங்க ஒரு நார்மல் சைல்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன்ஸும் இருக்கும். ஒரு பிளைண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான எல்லா சிச்சுவேஷன் இருக்கும். டெஃப் அண்ட் டம்ப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி, ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஏத்த மாதிரி எல்லா வகையான அக்கமடேஷன் சப்போர்ட் வந்து இந்த ஸ்கூல்ல ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் ஸ்பெஷலான கேர் வந்து குடுப்பாங்க. இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன ப்ரமோட் பண்றதுக்காண்டியே சமக்ர சிக்ஷா ப்ரோகிராம், அதுக்கு பிறகு வந்து ரைட் ஆஃப் சைல்ட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் RTE 2009 ஆக்ட், அதுக்கு பிறகு வந்து த ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி RPWD 2016, இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை ப்ரமோட் பண்றதுக்கு நம்மளோட கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஈக்குவலான எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா வகையான குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் வந்து இங்க சைல்ட் சென்டர் அண்ட் ஃபிளெக்சிபிள் டீச்சிங் இருக்கும். அதாவது வந்து மாணவர்களை மையப்படுத்தி சொல்லிக் கொடுக்குற மாதிரியான டீச்சிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பேரியர் ஃப்ரீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது வந்து இப்போ ஒரு பிளைண்ட் பீப்புள் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிசிக்கலி சேலஞ்ச் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி எல்லா வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இந்த ஸ்கூல்ஸ்ல இருக்கும். அண்ட் வந்து இல்லாம இண்டிவிஜுவலைஸ்டு சப்போர்ட், அசிஸ்டிவ் டெக்னாலஜி, அப்புறம் கரிக்குலம் அடாப்டேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி இருக்கும். அங்க வந்து டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே வந்து ஒண்ணா சேர்ந்து அந்த குழந்தைங்களுக்காண்டி இந்த இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. வந்து இதோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இங்க வந்து ஈக்குவாலிட்டிய வந்து அதிக அளவுல ப்ரமோட் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற குழந்தைங்க கிட்ட வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு காமிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அகாடமிக், சோஷியல் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து எல்லா குழந்தைகளும் ஒண்ணா ஒரே இடத்துல இருந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட வளர்றதுக்கு வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட லிமிடேஷன்ஸ் பார்த்தோம்னா, ஸ்பெஷலான ட்ரெயின்டு டீச்சர்ஸ், ரொம்ப டேலண்டான எல்லா குழந்தைங்களையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ட்ரெயின்டு டீச்சர்ஸ் வேணும். அது மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிசோர்ஸ் எல்லாமே வந்து நிறைய வேணும். எல்லா குழந்தைங்களும் யூஸ் பண்ற மாதிரி அது வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாம வந்து நிறைய சேலஞ்சிங் இருக்கு. எல்லாரையுமே ஒரே இடத்துல வச்சு படிக்க வைக்கிறதுன்றது ஈஸி இல்லல. ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஒரு ஸ்டூடண்ட்ஸ இன்னொரு ஸ்டூடண்ட்டோட கம்பேர் பண்ணி குறைச்சோ நிறையவோ பேசிட்டா வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸும் வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து இருக்கு. இந்த ஸ்பெஷல் டிசபிலிட்டி சைல்டுக்குன்னு இருக்கிற 3 ஸ்கூலையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங் பார்க்கலாம். இது வந்து ஸ்பெஷல் ஸ்கூல். ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்ல கொடுப்பாங்க. இன்டகிரேட்டட் எஜுகேஷன்ல என்ன பண்ணுவாங்க, ரெகுலரான ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த குழந்தைங்க போய் படிப்பாங்க. பட் வந்து வித் சப்போர்ட்டோட படிப்பாங்க. இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல வந்து ரெகுலர் ஸ்கூல்ஸ் ஃபார் ஆல் சில்ட்ரன், எல்லா குழந்தைங்களுமே இங்க வந்து ஒரே மாதிரி படிப்பாங்க. கரிக்குலம்னு பார்த்தா ஸ்பெஷல் எஜுகேஷன்ல வந்து இந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு ஸ்பெஷலான கரிக்குலம் இருக்கும். பட் வந்து இன்டகிரேட்டட் எஜுகேஷன்ல வந்து ரெகுலரான கரிக்குலம் தான் இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸோட வந்து இருக்கும். பட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல வந்து எல்லாருமே அடாப்ட் பண்ற மாதிரி ஒரே கரிக்குலம், ஈஸியான கரிக்குலமா இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல இருக்கும். தேர்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்பெஷல் எஜுகேஷன் பொறுத்தளவுல சைல்டுக்குன்னு எல்லாமே வந்து ஒரு செப்பரேட்டான லேர்னிங் சிஸ்டம் இருக்கும். இன்டகிரேட்டட் எஜுகேஷன் பொறுத்தளவுல வந்து சைல்டு வந்து ஸ்கூல் அடாப்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல வந்து அந்த சைல்டுக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்கூலோட எல்லா சிச்சுவேஷனுமே இருக்கும். வந்து ஸ்பெஷல் இன்டராக்ஷன். ஸ்பெஷல் எஜுகேஷன்ல வந்து லிமிட்டடான இன்டராக்ஷன் தான் இருக்கும். அங்க உள்ள குழந்தைங்க வந்து டிசபிலிட்டி உள்ள குழந்தைங்க கூட மட்டும்தான் வந்து இன்டராக்ட் பண்ண முடியும். அப்புறம் இன்டகிரேட்டட் எஜுகேஷன்ல ஓரளவு மாடரேட்டா இருக்கும். ஓரளவு எல்லாரோடையுமே வந்து இன்க்ளூட் ஆவாங்க. பட் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல வந்து இந்த இன்டராக்ஷன் அப்படின்றது வந்து எல்லா விதமான குழந்தைங்களோடையும், பேரண்ட்ஸோடையும், டீச்சர்ஸோடையுமே வந்து நல்லாவே இருக்கும். அப்புறம் வந்து இந்த எஜுகேஷனோட கோல்ஸ் பார்க்கலாம். ஸ்பெஷல் எஜுகேஷன்ல வந்து ஸ்பெஷலான இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் கொடுத்து குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. இன்டகிரேட்டட் எஜுகேஷன்ல வந்து இன்டகிரேஷன், ஒருங்கிணைப்பு, அதாவது நார்மல் சைல்டையும் இந்த டிசபிலிட்டி சைல்டையும் ஒண்ணாக்குறதுக்கு வந்து நிறைய வந்து முயற்சிகள் எடுப்பாங்க. தென் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பொறுத்தளவுல வந்து எல்லா குழந்தைங்களுமே வந்து நார்மல் சைல்டா இருந்தாலும் சரி, டிசபிலிட்டி உள்ள சைல்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஈக்குவலான பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லா விதத்திலயுமே இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் உள்ளடக்கிய கல்வியில கொடுப்பாங்க. அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட கோலே அதான். ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் டு ஆல்.
ஸ்பெஷல் சைல்டுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன், இன்டகிரேட்டட் எஜுகேஷன், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் 3மே வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட்டான அப்ரோச்சஸ்ன்னு தான் சொல்லணும். ஸ்பெஷல் எஜுகேஷன்ல பார்த்தா, அந்த டிசபிலிட்டி உள்ள சைல்டுக்கு ஸ்பெஷலான கேர், சப்போர்ட் எல்லாம் குடுக்குறாங்க. இன்டகிரேட்டட் எஜுகேஷன்ல வந்து ரெகுலர் ஸ்கூல்ஸ் அட்டெண்ட் பண்ண வைக்கிறாங்க வித் சப்போர்ட்டோட. பட் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. பிகாஸ் இங்க வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே எல்லாமே ஈக்குவலா கிடைக்குதா? எல்லா ஆப்பர்ச்சுனிட்டீஸுமே எல்லாருமே யூஸ் பண்றாங்களா? அப்படின்றது வரைக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்றாங்க. வந்து இந்த 3 எஜுகேஷன் சிஸ்டம்லயுமே அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸுமே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.